நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாவி பாவி படுபாவி எங்க எல்லாரும் இங்க அழ வச்சிட்டு நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்துருக்கியே, உன்னை இடிச்சிடுவேன். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இருந்தும் எங்களுக்கு தொல்லை கொடுத்த, செத்தும் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறியே மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, நீங்க உயிரோடு இருக்கும் போதுதான் உங்க நண்பருக்காக உண்மையா இருந்தீங்க, வாஸ்தவம் ஒத்துக்கிறோம். அதான் அல்பாயுஸ்ல சாக போறோன்னு உங்களுக்கு தெரியுமே. எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அந்த கோட் கூண்ல ஏறி இந்த சொத்துல எனக்கும் பங்கு உண்டுங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு செத்து போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஏன் மாப்பிள்ளை எங்களுக்கு துரோகம் பண்ணீங்க? சத்தியமா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டீங்க, நரகத்துக்கு தான் போயிருப்பீங்க. அங்க அரக்கர்கள் உங்களை எண்ணெய் கொப்பரையில போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அட போயா பாப்பா. அந்த அட்வொகேட் ரத்தனசாமி தான் கை விரிச்சுட்டான். சரி போகட்டும், அவனோட பெரிய வக்கீல் அட்வொகேட் மாதேஷ் சின்ன பையன்தான், ஆனால் அதிபதிசாலி. அவங்கிட்ட கேஸ் கட்ட கொடுத்தா இந்த கேஸ் 10 வருஷமோ இல்லை 13 வருஷமோ இழுக்கும்னு சொல்றான். அது வரைக்கும் அவன் பண்ணி கொடுத்து இருக்கணும். அவங்க மட்டும் மாளிகையில உழவு வாங்கலாமா? வேலு, நாளைக்கே பிரசாத்தையும் பிருந்தாவையும் கூட்டிக்கிட்டு சாரதா வீட்டுக்கு போறோம். நாம நடத்த போற கடைசி யுத்தம் இதுதான். இதுல நாம ஜெயிக்கணும். சாரதாவை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இதுல நான் தோத்துட்டா உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆமாம் பாப்பா, அவங்க அந்த வீட்டில் இருந்தா சுக்கர உச்சத்தில் இருக்க மாதிரி 20 வருஷம் அவங்கள அசைக்கவே முடியாது. எப்படியாவது அவங்க அந்த வீட்டில் கிளப்பணும் பாப்பா. அதுதான் என் மூளையை போட்டு பிணைஞ்சு பார்க்குறேன். பிரபா, ஒரு நல்ல சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, பெரிய நல்ல சமாச்சாரம். போக்கடவி என் வாயில வருது. கண்ணு தெரியாத குருட்டு கபோதியை அலைஞ்சுக்கிட்டத எங்க பாப்பா தான் காசு செலவு பண்ணி கண் பாறை வர வச்சது. எங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு கெடுதலா பண்ணிருக்கியா? என்னடி பிரபா இது? இவன் என்ன சொல்றான் பாரு. நான் பாரு, நீ என் கண்ணை திறந்து விட்டேங்கிறதுக்காக உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுட்டு அவ குடும்பத்துக்கு துரோகம் தானே பண்ணிட்டு இருக்கேன். இப்படி சொல்றான் பாரு. இப்ப கூட நல்ல சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன், அதை சொல்ல விடுறானான்னு பாரு. நீங்க சொல்லுங்க. அந்த ஆத்துல இப்ப சக்களத்தி சண்டை ஆரம்பமாயிடுச்சு. சாரதாவுக்கும் வைதேகிக்கும் முன்ன இருந்த ஒத்துமை இப்ப ஓடியே போயிடுத்து. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்கிறது இல்ல. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீ எப்படியாவது அங்க நுழைஞ்சி ஏதாவது ஒரு ரகலை பண்ணி அந்த குடும்பத்தை பிரிக்கணும். இத பாரு, இந்த சகுனி, இந்த கூனி, இந்த கைகேயி, நாம 3 பேர் இருந்தும் கூட இதுவரை சாரதாவை அந்த வீட்டை விட்டு துரத்த முடியல. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம்னா இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீ நல்லா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிக்கோ. ஆமா, பாட்டி சைலன்ஸ். யாரும் சத்தம் போடாதீங்க. பாப்பா யோசிக்க ஆரம்பிச்சு. என்ன டிஃபன் சாப்பிட்றீங்களா? என்ன டிஃபன் சாப்பிட வாங்கோ. எங்க கிருஷ்ணாவோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன். இது எங்க மாட்டணும்னு சொல்லுங்க. என்னங்க? அவனே போயிட்டான். இனிமே அதை கொண்டு போய் எங்க மாட்டினா என்ன? என்னங்க இப்படி பேசுறீங்க? சரி, உனக்கு எங்க தோணுதோ அங்க கொண்டு போய் வை. எங்க போற? இங்கே நில்லு. அடிச்சேன்னா ராமு ஒழிக, சாரதா ஒழிக. ராமுவோட 2வது சம்சாரம் சாரதா ஒழிக. சொத்துக்கு ஆசைப்பட்டு நன்மணியை கொலை செய்த ராமு ஒழிக.
சொத்தில் பங்கு தராமல் மொத்த சொத்தையும் சுருட்டி கொண்ட சாரதா ஒழிக. பெரிய வீட்டை அபகரித்துக் கொண்டு பண்ணை குடிசை போல் இருக்கும் இடத்தில் எங்களை வாழ வைத்த சாரதா ஒழிக. சாரதா ஒழிக. ராமு ஒழிக. ராமு சாரதா ஒழிக. பாப்பா கும்பல் சேர்ந்து பரவ படிச்சு பார்த்துடலாம். அவங்கள ஒரு கை பார்த்துடலாம். வா யாருக்கிட்ட சாரதா ஒழிக. எங்க உத்தம மாப்பிள்ளை கொலை செய்த சாரதா ஒழிக. எங்கள் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு எங்களை ஏமாற்றி அம்போவென்று நடுரோட்டில் உட்கார வைத்த சாரதா ஒழிக. ராமு சாரதா ஒழிக. சாரதா ராமு ஒழிக. ராமு ஒழிக. எங்க அன்பான மாப்பிள்ளையை கொலை செய்த சாரதா ஒழிக. எங்க குடும்பத்தை நடுரோட்டில் உட்கார வைத்த சாரதா ஒழிக. எங்க பாப்பாவுக்கு துரோகம் செய்த அனைவரும் ஒழிக. ராமுவின் 2 சம்சாரங்களும் ஒழிக. இந்த வீட்டில் வாழும் ஒவ்வொரு நபரும் ஒழிக. துரோகி ராமு ஒழிக. சாரதா ஒழிக. சொத்து காசைப்பட்டு நன்மணியை கொலை செய்த ராமு ஒழிக. சொத்தில் பங்கு தராமல் மொத்த சொத்தையும் சுட்டி கொண்ட சாரதா ஒழிக. ராமு ஒழிக. சாரதா ஒழிக. ராமு டவுன் டவுன். ராமு சாரதா ஒழிக. சாரதா ராமு ஒழிக. சொந்த நண்பர் என்று பாராமல் கொலைக்கு உடந்தையாக இருந்த ராமு ஒழிக. சாரதா சாரதா டவுன் டவுன். சாரதா ராமு டவுன் டவுன். சுமாரே வாடிங்க. என்ன பிரபா, ஏன் இப்படி பசங்களை நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துற? எங்களை அவமானப்படுத்தணும்னு பாக்குறியா? ஆமா, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதானே. இந்த வீட்ல உன் சொத்துல என் புருஷனோட உழைப்பிற்கு பங்கு இருக்கு. அதை நீ கொடுக்காம எங்களை ஏமாத்திட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீயும் இந்த வீட்ல இருக்க கூடாது. எங்களை இந்த மாதிரி எல்லாம் அனாதையாக்கி நடு ரோட்டு கொண்டு வந்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இந்த வீட்ல இருப்ப. நாங்க அந்த ஓட்ட வீட்ல இருக்கணுமா? நீ இந்த வீட்டை காலி பண்ற வரைக்கும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் இந்த வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன். என் பசங்க சாவறத நீ கண்ணால பாப்ப. என் புருஷன் செத்ததுக்கு காரணமே நீதான். அதே மாதிரி என் பசங்க சாவறதையும் கண்ணால பார்த்து சந்தோஷப்படு. சரி, என்னமோ பண்ணிக்கோ, உன் இஷ்டம். எல்லாம் உள்ள போங்க. ராமு ஒழிக. அதிக பிரசங்கி சாரதா ஒழிக. எக்ஸ் கலெக்டர் சாரதா ஒழிக. மாஜி கலெக்டர் சாரதா ஒழிக. சாரதா ஒழிக. ராமு ஒழிக. பிரசாத் எங்கடா போற? ஐயோ பாப்பா, என்ன பண்ற பிரசாத்? பாரு பாப்பா. ஐயோ பாப்பா. ஐயோ பிரசாத் வேண்டாம் ராஜா. டேய் வேண்டாம். அவசரப்பட்டு கடைசி நேரத்தை காரியத்தை கெடுத்தாங்க. நான் சொல்றது கேளு. பிரசாதுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க பிரசாத் சாக விட மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடுவோம். பாப்பா நான் சொல்ல பேச்சு கேளு. என்ன கண்டு கொஞ்சம் இந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணலன்னா நான் தீ குளிச்சிடுவேன். நீ எதுக்காக சாகப்பா? நீ சாக வேண்டாம். நாங்க வீட்டு விட்டு போயிடுறோம். நீ சாக வேண்டாம். பிரபா,
ஜெயிச்சிட்டதா நினைக்காத. சட்டப்படி இந்த வீடு எனக்கு தான் சொந்தங்கிறது நிரூபிச்சுட்டு அப்புறமா நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். அதையும் பார்க்கலாம். இப்ப நீ போ. அப்பா, நம்ம இந்த வீட்டை விட்டு போறோமாப்பா? அப்பா, நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனாப்பா. என் சொத்தை ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா எல்லாம் பிரிச்சு இங்க கொடுத்திருந்தா தான்ப்பா இந்த தொல்லை இருக்காங்க. வந்திருக்குமா? இப்ப பொட்டியும் பேழையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்ப வேண்டியிருக்கு. அப்பா, இந்த வீட்டை நம்ம இந்த விட்டு வீட்டை விட்டு போவேனாம்ப்பா. போவேனாம்ப்பா. அப்பா அப்பா, நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனாம்ப்பா. அப்பா அப்பா, நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. சித்தி சித்தி, நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனாம் சித்தி. சித்தி, இந்த ப்ளீஸ் சித்தி, வீட்டை நம்ம இந்த விட்டு வீட்டை விட்டு போவேனாம் சித்தி. போவேனாம் சித்தி. ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படி எல்லாம் முன்னுக்கு வந்தோம். ஆனா இப்போ எல்லாம் நம்ம கையை விட்டு போகுதானே? அவ்வளவுதானே? சின்ன வயசுல எங்க அப்பா சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு ஒரு நாள் சபையை கூட்டி எல்லா புலவர்களையும் வர சொன்னாராம். ஐயா, தமிழ்ல எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்காங்க. திருக்குறள், திருமந்திரம், சிலப்பதிகாரம், சீவசிந்தாமணி எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்காங்க. ஆனா மனுஷனுக்கு துன்பம் வரும்போது இந்த புஸ்தகங்கள்லாம் அவசரத்துக்கு உதவ மாட்டேங்குது. அதனால வாழ்க்கை வெறுத்து போய் தற்கொலை மணிக்கு எண்ணம் வரும்போது ஒரே ஒரு வரியை படிச்சா மனுஷனுக்கு மனச்சாந்தி ஏற்பட்டு அந்த தற்கொலை மணிக்கு எண்ணம் போகணும். அந்த மாதிரி எந்த புஸ்தகத்தில் இருந்தாலும் தயவு செஞ்சு எடுத்து வந்து கொடுங்கன்னு கேட்டாராம். எடுத்துட்டு வாங்க, யார் எடுத்துட்டு வந்து தரீங்களோ அவங்களுக்கு 1000 பொன் பரிசுன்னு சொன்னாராம். எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அவர் மேய்க்காப்பால, பிரபு சபையில் ஏதோ அறிவிச்சிங்களே, அது என்னன்னு தெரியல, சொல்லுங்கண்ணா. அதான்பா, மனுஷனுக்கு வாழ்க்கை வெறுத்து போய் செத்து தொலைஞ்சா போதும்னு நினைக்கும் போது அந்த எண்ணம் போற மாதிரி ஒரே ஒரு வரியை படிச்சா போதும், தன்னம்பிக்கை வரணும். அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்து வந்து கொடுங்க, 1000 வராகன்னு அறிவிச்சேன்னு ராஜா சொன்னாராம். இதை கேட்டு மேய்க்காப்பால சிரிச்சானா. பிரபு, இதெல்லாம் திரிகாலம் உணர்ந்த முனிவர்களால் தான் செய்ய முடியும்னா, நீ என்னப்பா சொல்லடாரா? ஒன்றும் இல்லை, பெரிய மகாராஜா இருக்கும்போது நான் 10 வயசு பையன் இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ வடநாட்டில இருந்து பல முனிவர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு நீ பணிவிடை செய்யணும்னு அனுப்பி வச்சார். நான் அங்கே போய் அதிகாலையில் எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு பூ குத்தி பூவெல்லாம் கொண்டு வந்து மாலை கட்டி போட்டு பால் கறந்து காய வச்சு கொடுத்து துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு அந்த சாமியாருக்கு பணிவிடை பண்ணேன். ஒரு 15 நாள் முடிஞ்சு புறப்பட்டு போகும்போது பெரிய சாமியார் என்ன பார்த்து, எப்பா, நான் முற்றும் திறந்தவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த 15 நாள் பணிவிடையில் தாய்ப்பாசம் என்னன்னு நீ புரிய வச்சுட்ட. நானும் ஆண்டி பண்டாரம் உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐயா, அந்த பாரு, அந்த பனவலை இருக்க, அதை எடுத்துட்டு வான்னு சொன்னார். நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அது ஏதோ கிறுக்கினார். கிறுக்கிட்டு இதை வச்சுக்க, அளவு கடந்த துன்பம் வரும்போது அதை எடுத்து படிச்சு பாரு, உனக்கு ஆபத்து பாந்தவனா உதவியா இருக்கும், இடையில படிச்சா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். பெரிய மகாராஜா என்ன பிரமா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்களும் 40 வருஷமா நல்லா வச்சுக்கிறீங்க, அந்த ஓலையை பார்க்க வேண்டிய அவசியமே வரல. நான் அதை உரியில ஒரு சட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கேன்னு சொன்னானா. அந்த ஓலை எடுத்துட்டு வாடு ராஜா சொன்னாராம். கொண்டு வந்து கொடுத்த உடனே வாங்கி தன் மோதிரத்துக்குள்ள வச்சுட்டாராம். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பக்கத்து நாட்டு இருந்த ராஜா வந்து யானைப்படை குதிரைப்படையெல்லாம் கொண்டு வந்து ஒரே ராத்திரில அரண்மனை கொளுத்திட்டு ராணியை கொண்டு போட்டு இளவரசி கடத்திட்டு போயிட்டார். இந்த ராஜா செத்த முடிச்சேன்னு குதிரை எடுத்து பறந்துட்டார். எதிரிங்க குதிரைங்க அவர் விடாம துரத்துது. ஒரு 40-50 மைல் போய் மலை மேல போயிட்டார் ராஜா. கீழே பார்த்தா ஒரு 4000 அடி. இனிமே மேற்கொண்டு போக முடியாது, கீழே விழுந்தா நாம முடிஞ்சு போவோம்னு நினைச்சு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த குதிரை வருது. ஓ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு முன்னாடி யோசிச்சாரு. பார்த்தா கையில அந்த மேய்க்காப்பாளம் கொடுத்த ஓலை இருந்துச்சு. எடுத்தாரு, படிச்சு பார்த்தாரு. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுமா, இந்த வேதனையை கடந்து போகுமா, இந்த சோதனையை கடந்து போகுமா. குதிரை விட்டு இறங்கினாரு, உட்கார்ந்தாரு. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு கண்ணை மூடி சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணிட்டு முடிச்சு பார்த்தா ராத்திரி ஆயிடுச்சு.
குதிரைக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. ராஜா மெதுவா இறங்கி கீழே போனார். கீழே போனா ஆதிவாசிகளா பார்த்துட்டு, பிரபு நீங்க உயிரோடு இருக்கீங்களா? அரண்மனையே கொளுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்களே இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சோம். நல்ல விட நீங்க உயிரோடு இருக்கீங்க, வாங்கன்னு கூட்டிட்டு போய் தேனு தினமெல்லாம் கொடுத்து ராஜாவுக்கு கவனிச்சாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ராஜா என்ன பண்ணாரு, அந்த ஆதிவாசிகளுக்கெல்லாம் குதிரையாட்டம் வால் சண்டைகள்லாம் சொல்லி கொடுத்து ஒரு 5 மாசம் 10 மாசம் கழிச்சு ஒரு நாள் இந்த படையெல்லாம் கொண்டு போய் ஒரே அடி அடிச்சு அந்த எதிர் ராஜாவை அனுப்பிட்டு அரண்மனையை பிடிச்சிட்டாரு. ஒரு நல்ல நாளா தேர்வு பண்ணி அன்னைக்கு ராஜா பழையபடி அரண்மனைக்குள்ள குடியேறாரு. காவடி ஆட்டம், கரகாட்டம், மயிலாட்டம்னு ஜே ஒரே கொண்டாட்டம் தான். மேல இருந்து பெண்கள்லாம் பூ போடுறாங்க. ரோடு பூரா பூ கொட்டி இருக்கு. தேர்ல ராஜா ஜேன்னு போயிட்டு இருக்காரு. பக்கத்துல யாரோ வயசான ஓடி வந்துட்டு இருந்தாரு. திரும்பி பார்த்தா மேக்கப் ஆள. என்னையா அப்படின்னாரு. பிரபு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அளவு கடந்த துன்பம் வரும்போது அந்த ஓலையை பாருங்கன்னு சொன்னேன். இல்ல அளவு கடந்த சந்தோஷம் வரும்போது நீங்க அந்த ஓலையை பார்க்கணும்னா, ஐயோ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு. உடனே எடுத்து பாருங்கன்னு சொன்னான். ராஜா எடுத்து படிச்சாரு. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகுமா? இந்த வெற்றியும் கடந்து போகுமா? இந்த சந்தோஷமும் கடந்து போகுமா? ஆடி போயிட்டாரு. கீழத்தை எடுத்தாரு, தேர்ல வச்சாரு. தேர் அனுப்பிட்டு பணிவோட அரண்மனைக்குள்ள நடந்து போனார். வாழ்க்கையில வெற்றியும் நிரந்தரமானதில்லை, சந்தோஷமும் நிரந்தரமானதில்லை, தோல்வியும் நிரந்தரமானதில்லை, துன்பமும் நிரந்தரமானதில்லை. அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனையும் நிரந்தரமானது. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிங்களே, பார்த்தீங்களா அவங்க நிலைமைய? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். நாங்கள் தர்மம் ஜெயிச்சிட்டோம். இந்த வீட்டுக்கு லீகலாக நாங்கள் தான் வர போகிறோம். இந்த ஜென்மத்தை நீங்கள் வர முடியாது. எதுக்கு தேவையில்லாம வீட்டு சாவி சுமந்துட்டு போகிறீங்க? இனி உங்கள் வாழ்க்கை நாடோடி கும்பல் மாதிரி தான். மொபைல் வீடு தான். இனி எந்த ஊர்லேயும் தங்கிக்கலாம், எந்த ரோட்லேயும் டென்ட் அடித்து தங்கிக்கலாம். யார் தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? என்னமாச்சு? புக்கு விழுந்துருச்சு சித்தி. ஏண்டிமா சாரதா, 25,000 ரூபாய் கொடுத்து வாடகைக்குன்னு வீடு பிடிச்சிருக்கீங்க. அதில் ஆளுக்கு குழந்தை குட்டின்னு எல்லாருக்கும் ரூம் ஒதுக்கியிருக்கேன். எனக்கு ஒரு ரூம் தரக்கூடாதா? இது என் மாப்பிள்ளை சொத்து, என் பொண்ணு வீடு. எனக்குன்னு தனியாக ரூம் வேணும். கிச்சன் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு, நீங்கள் வேணா அங்கே தங்கிக்கிங்களேன். என்னது? சமையல் ரூமுக்கு பக்கத்து ரூமா? அந்த ரூம் வேக்காடு பூரப்பட்டு நான் இட்லி மாதிரி வேகிறத பார்த்து நீ சந்தோஷப்படுறதுக்கா? ஏம்மா, நான் அப்படி ஒன்றும் சொல்லலைம்மா. உங்களுக்கு வயசாயிடுச்சு, மாடிப்படி ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிச்சன் பக்கத்தில் இருந்தீங்கன்னா பசிச்சதுன்னா ஏதாவது செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுதான் சொன்னேன். அப்போ நான் அப்பப்போ திருடி திங்குறேன்னு குத்தி காட்டுறியா? ஏம்மா, நான் அப்படி சொன்னேன்னா? இந்த பாருங்க, இது உங்கள் பொண்ணு வீடு, நீங்கள் அவங்களே கேட்டுங்க. நீ எங்க இவ்வளவு வாயை திறக்க விடுற? நீ ஏன் மகாராணி மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? என்னம்மா ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? பாருடி, நான் குழந்தைங்க ரூம்ல தங்கிட்டு இருந்தா குழந்தைகளை பாத்துக்க சௌகரியமா இருக்கும்னு சொல்றேன். இவ அதெல்லாம் கூடாது, நீங்க மாடிக்கே வரக்கூடாது, நீங்க சமையல் ரூம் பக்கத்துல ஒரு குச்சூல் இருக்கே அங்க தங்கிக்கோன்னு சொல்றாடி. ஐயோ, நான் அப்படியெல்லாம் இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு ரூம் ஒதுக்கி கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? நீ வாமா, மேல ஏ ரூம்ல வந்து தங்கிக்கோ. நீ எதுக்கு கண்டவா கிட்ட எல்லாம் வாயை கொடுத்துட்டு இருக்க? வா.
என்ன சத்தம் சாரதா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க வீடு, அவங்க அம்மா, அவங்களுக்கு ரூம் தரத்துக்கு நான் யாரு? இந்த குடி. என்ன எழுதியிருக்க? இந்தா ஒழுங்கா எழுது. பாப்பா பாப்பா பாப்பா, என்ன காட்சி, என்ன காட்சி! அந்த கண்குள்ளா காட்சி நான் பார்த்தேன். ஆனா உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. இந்த கொலகார ராமும் சாரதாவும் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க. சாமான்லாம் லாரியில ஏறுது, பசங்களாம் கிரியோ முறியோன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே இளவு வீடு மாதிரி இருந்தது பாப்பா. அது மட்டும் இல்ல, 2 நாளா சாரதா வேலைக்கே போலியும். இந்த கொலகார ராமு ஐயோ என் வீடு போயிடுச்சு, ஐயோ என் வீடு போயிடுச்சுன்னு புலம்பி புலம்பி படுத்த படுக்கை ஆயிட்டானாம். ஏன் பாப்பா இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்றேன், தாராளமா சிரிக்காம சிக்கனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கியே? நீ சிக்கனமா இருக்கலாம், நான் சிக்கனமா இருக்கலாமோ? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே நேரா ஸ்வீட் கடைக்கு போனேன். ஸ்வீட் வாங்கலான்னு. கையில காசு இல்லை. சரி கடை வாங்கி கொடுத்தாலும் பின்னாடி தரமாட்டியான்ற நம்பிக்கையில கம்மி வட்டி தான் பாப்பா வாங்கினேன். ரூபாய்க்கு 20 பைசா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா பாப்பா, அருமையான ஜாங்கிரி. இந்தா பாப்பா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ பாப்பா. இந்த இலக்கண்ணே போட்டனா, உனக்கு என்ன தெரியும் அருமை. இதே வளர்ப்பு பிள்ளை தான் ஸ்வீட் பாக்ஸை காலி பண்ணிருப்பான். பிரசாதே நைனா, பிரசாதே. என்ன அங்கிள்? இந்த கண்ணு ஸ்வீட். என்னடா அது கையில? மண்ணு. ஓ, உன்னை அந்த வீட்டு விட்டு வெளியே வந்தது நீ மறக்கலையா? அந்த சாரதாவை அழிச்சு என்னைக்கு நான் அந்த வீட்டை வாங்குறேனோ அன்னைக்குதான் நான் இதை மறப்பேன். பிரசாத், நீ நினைக்கிறது நல்லபடி நடக்கும். இந்த ஸ்வீட் சாப்பிடு. எதுக்கு? சாரதாவும் ராமும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக நம்ம தர்ணா பண்ணுமே, அந்த தர்ணால நம்ம வெற்றி பெற்றோம். எந்த ஒரு தர்ணா வெற்றி பெற்றாலும் ஸ்வீட் சாப்பிட்றதான் அரசியல்வாதியோட பழக்கம். அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தான் சாப்பிடு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு நான் ஒன்றும் பாப்பா இல்லை. பிரசாத், என்னைக்கு நான் அந்த வீட்டை வாங்குறேனோ அன்னைக்கு எனக்கு நீங்க ஸ்வீட் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன கொள்கை, என்ன கொள்கை! எதிர்காலத்துல பெரிய கொள்கைவாதியா வருவா. பிரபா, ஒரு சந்தோஷ சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேனே. என்ன பாட்டிமா பரபரப்பா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சாரதாவின் குழந்தைகளை அந்த ஆத்தை விட்டு துரத்தினதே சந்தோஷம்தான். அதை விட சந்தோஷம் இது. தேவையில்லாம பில்டப் பண்ணாத விஷயத்த சொல்லு. அந்த ஆத்துக்கு போனதுல இருந்து சாரதாவுக்கும் வைதேகிக்கும் நல்லா மாட்டின்னு கொடுத்து. அப்படியா? ஆமா. சொல்றீங்க? என்ன பாட்டி நடந்துச்சு? அந்த ஆத்துக்கு போன உடனே என்னவோ பெரிய ராணி மாதிரி சாரதா ஆளுக்கு ரூம் ஒதுக்க ஆரம்பிச்சா. நானும் பார்த்துட்டு பேசாம இருந்தேன். கடைசியில சமையல் ரூம் பக்கத்துல சாமான் வைக்கிற ரூமை பார்த்து நீங்க இங்க தங்கிக்குங்கன்னு சொன்னா எனக்கு அப்படியே கோபமா வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கிண்டேன். அழற மாதிரி நடிச்சேன். பாப்பா சொல்லிட்டு. ஆமா. உடனே என் பொண்ணு மனசு அப்படியே இழகி போயிடுது. என்ன இருந்தாலும் பெத்த தாயார் இல்லையா? சாரதாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா பாரு. என்ன பாட்டி கேட்டுச்சு? எங்க அம்மாவுக்கு ரூம் ஒதுக்குறதுக்கு நீ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படியே சாரதா அசந்து போயிட்டா. மூஞ்சி இத்துணூண்டா போயிடுது. உடனே என்ன பண்ணா, பேசாம ரூம்ல போய் உட்காந்துட்டா. நல்ல விஷயத்த சொல்றீங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்படியே கொடு, நான் ஆத்துல போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன்டிமா, வரேன். என்ன சிரிக்க நிறுத்து. இங்க வாயே. என்ன இன்னும் கிட்ட வாயே. முத்தா கொடுக்க போறியா? இதெல்லாம் கண்ணே. தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கான்ற எந்த ஒரு நினைப்பும் கிடையாது. இத பாருமா, நீ புதுசா கல்யாணம் கட்டிக்கிட்டவ. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற வழிய பாரு. அந்த நொண்டி பயலுக்கு குசும்பு குணம் வேற ஜாஸ்தி. நீ அவனை கைக்குள்ள போட்டுக்கலன்னா உன் பொழப்ப அவ்வளவுதான். வரட்டும், இந்த நொண்டி பைய வரட்டும். இருக்கு இன்னைக்கு. எங்கயா போய் தொலைஞ்ச? 2 நாளா எங்க போய் தொலைஞ்ச? வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு ஏதாவது நினைப்பு இருக்கா?
எங்கேயா போய் தொலைஞ்ச? பாப்பா வீடு வரைக்கும் போயிருந்த ரோஜா. பாப்பா 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 இந்த பாப்பாவால பைசா பிரயோஜனம் கிடையாது உனக்கு. எங்கேயா போயிருந்த? 2 நாள் எங்க போய் சுத்திட்டு வர? கோர்ட்டு கேஸ் விஷயமா போயிருந்த ரோஜா. கோர்ட்டு 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 கிருஷ்ணா மாதிரி கையெழுத்து போட்டு வக்கீல் நோட்டு சண்டை தெரிஞ்சது இல்ல? ஏன் பாப்பா மாதிரி செக்ல கையெழுத்து போட்டு பணம் எடுக்கிற என்ன தேடு உனக்கு? நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன் பாப்பா சொத்துல பாதி சொத்து வாங்கி கொண்டாந்து தானே. எங்கேயா பணம்? எடியா பணத்தை எங்க? ஒரு மனுஷன் இருந்தா குறிக்கோள் வேணுமே. ஒரு பொண்டாட்டிக்கு புடவை நகைன்னு வாங்குறதுக்கு ஏதாவது உயிரை வாங்காத. உள்ள போ. பேச தெரியாது, பழைக்க தெரியாது, திருட தெரியாது, ஏமாத்த தெரியாது, எல்லாத்தையும் சொல்லி தொலைக்க இதுக்கு போய் பேருக்கு வந்து வச்சுக்கிறேன். போ உள்ள போ. யாருன்னு வைத்தியை கேட்டதுக்காக வருத்தப்படுறியா? வருத்தப்படல, பயப்படுறேன். நீயா? இது வரைக்கும் வராத பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. கிருஷ்ணா இறந்து போயிட்டாரு. காவேரிக்கு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு சூழ்நிலையும் வந்துருச்சு. எந்த வீட்டுல கடைசி மூச்சு வரைக்கும் வாழணும்னு நினைச்சனோ அந்த வீட்டையும் விட்டுட்டு வந்துட்டேன். வாயே திறக்காத வைதேகி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா பேசாதவங்க பேச ஆரம்பிச்சா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில என் பசங்களை வளர்க்க நான் விரும்பல. காவேரி படிச்ச அதே ஹாஸ்டல்ல நான் உங்களை சேர்த்துடுறேன். நான் எனக்குன்னு ஏதாவது ஒரு ரூம் பார்த்து ஃபேக்டரியில தங்கிக்கிறேன். நீங்களும் வைதேகியும் இந்த வீட்டுல இருங்க. சந்தோஷமா இருக்க. என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாதியே இல்லாம திருவா அலைஞ்சிட்டு நாகேஸ்வரா பார்க்கல தூங்குனப்ப கிடைச்ச நிம்மதி படிப்படியா குறைஞ்சிடுச்சு. ஜானகி வீட்டுல குடியேறி காவேரி கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு ராத்திரி பகலா வேலை செஞ்சப்போ கொஞ்சம் நிம்மதி போச்சு. சொந்தமா வீடு கட்டி சுற்றத்தையும் நட்பையும் குடி வச்சப்போ மிச்ச நிம்மதியும் போச்சு. கிருஷ்ணா போனப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்ப நான் வெறும் நடைப்பணும். என் உடம்புல இருக்கிறது உயிர் ஒண்ணுதான். அது ஓமடியில தான் போகணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டுட்டு போயிடாது சாரதா, என்னை விட்டுட்டு போயிடாது. இருங்கண்ணா, காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா, போன காரியம் என்னப்பா ஆச்சு? நல்லபடியா முடிஞ்சது. பசங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம். அவளுக்கும்
நம்ம சுந்தரியும் சோபனாவையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனடியா ஒரே நேரத்துல கல்யாணத்தை முடிக்கணுங்கிறா. பணப்பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. 2 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணத்தை முடிக்கணும்னா அவ்வளோ பணத்துக்கு எங்க போறதுன்னு தான் புரியாம தவிச்சுட்டு இருக்கேன். அப்பா எவ்வளவு ஆகும்னு எதிர்பார்க்கறீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் குறையாம ஆகுமேம்மா. பிடிச்சிருந்தா முடிச்சிட வேண்டியதானப்பா. முடிக்கணும். எப்படி கவரி முடியும்? அவ கேட்குற சீரு வரதட்சணை இதெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு 4-5 லட்சமாவது தேவைப்படும். நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படி இப்படின்னு புரட்டி பார்த்தா 1 லட்சம் தேரும். இதை வச்சுட்டு அவ 2 பேர் கல்யாணத்தை எப்படி முடிக்க முடியும்? அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்படி பண்ணா என்ன? என்ன? பேசாம இந்த வீட்டை அடகு வச்சு அவ 2 பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாமே. அத்தை, இது எங்க சித்தி ஆசையா வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் அடகு வைக்க வேண்டாம். என்னப்பா சொல்றே? ஆமாம்மா. என்னப்பா என்னமோ அடகு வைக்கிறது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேள்? ஒன்றும் இல்லைடா, மாப்பிள்ளையத்துக்கு போய் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அவள் சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சுக்கணுங்கிறா. பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் புரியாமல் தவிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஓன் பிஎஃப் ஏன் பிஎஃப் மற்ற லோன் எப்படி பார்த்தாலும் ஒரு 40% கூட தேர மாட்டேங்கிறது. அதனால தான் சீரியஸாக ஒன்று யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பேசாமல் நான் ஒரு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, எப்படியும் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு 3 லட்சம் ரூபாய் கையில் கொடுக்க மாட்டானா? அதை வச்சாவது குழந்தை கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். நீ என்ன சொல்கிற? அவங்ககிட்ட என்ன கேட்டுருக்கேள்? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவா. இருக்கிற 2-3 வருஷத்தையாவது ஒழுங்கா வேலைக்கு போகிற வழியை பாருங்க. நாளைக்கு நமக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வேண்டாமா? உங்கள் பென்ஷன் படத்தையும் ரிட்டைர்மெண்ட் படத்தையும் வச்சு தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். புரிஞ்சுதோண்ணா? அவன் பொண்ணுங்களுக்கு அண்ணா கல்யாணம் பண்ணி பார்க்குறானா இல்லை நித்திய கல்யாணம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறானான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். வாய் மட்டும் சும்மா இருங்கோ. என்னடி மா சொல்லிட்டே ஒன்றும் பொண்களுக்கு அண்ணான்னு? இந்த அண்ணாவுக்கு தெரியும் தங்கைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு. நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், நீ இந்த ஆத்த அடகு வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன் இப்படி வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காது. புரியுறதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கேளா? உள்ள போங்க. என்னவோ பண்ணுங்க, தலை வலிக்கிறது. காஃபி கொண்டா. நீ போடா. அத்தை, இந்த வீட்டை அடமானெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். தெரியுண்டி அம்மா, நேக்கு நன்னா தெரியும். இப்படி ஒரு வார்த்தை பேசுவேனே எனக்கு அன்னைக்கே தெரியும். அதான் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த வீட்டை மாதம் பேர்ல எழுதி வாங்கி வச்சுக்கோங்கன்னு. அவன் பேர்ல இருந்திருந்தா இன்னைக்கு ஒருத்தரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாம வீட்டை அடகு வச்சு இந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க சித்தி கிட்ட சொன்னா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. ஏண்டி அம்மா, ஏன் இந்த ஆத்தி விஷயத்த சித்திக்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவ வந்து இந்த 2 பொண்ணுகள் கல்யாணம் பண்ணி வச்சிடாளா? ஏமா மண்ணியை சும்மா அள வச்சுட்டே இருக்க? மண்ணி அள வச்சுதான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அந்த கல்யாணமே எங்களுக்கு வேண்டாமா? பெரியவா பேச இடத்துல நோக்கு என்ன வேலை? உள்ள போ. உள்ள போன்னு சொல்றனோ இல்லையோ, போ. நீயும் போடி. இப்ப முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அத்தை, நான் பேசுறேன். அப்பா, என்ன நம்புறீங்கல்ல? என்னம்மா காவேரி இப்படி கேட்குற? எங்க சித்தியும் நம்புறீங்கல்ல? கண்டிப்பா. எங்க சித்திக்கு இந்த வீட்டு கல்யாணமும் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி தான். அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவாங்க. என்ன நம்புங்க. நீ என்ன சொல்றியோ அதுபடிதான் எல்லாம் நடக்கும், கவலைப்படாத. ஏய் ஏய் எந்திரா. ஏய் எந்திரா எந்திரா. ஏய் எந்திரி சொல்றா. யாரா உன்னை கொலை செய்ய சொல்லி சொன்னது? சொல்றா சொல்றா சொல்றா. நாயே சொல்றா சொல்றா சொல்றா. உண்மையை சொல்றா நாயே, உண்மையை சொல்லு. கிருஷ்ணாவை நீ தான் கொலை பண்ணு ஒத்துக்கிட்டேன். ஆனா யார் சொல்லி பண்ண? உண்மையை சொல்லு. டேய், கிருஷ்ணாவுக்கும் உனக்கு எந்த விதமான முன்விரோதம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். யாரோ சொல்லி தான் பண்ணிருக்கேன். யார் சொன்னா சொல்லு. உண்மையை சொல்லல உனக்கு அவன் கதி தான். சொல்லு. யாரா சொன்ன? செத்து போன நாகுவா, ராமுவா, சாரதாவா? யாரா சொன்ன? யாரு? வேலுமணியா, ஈஸ்வர பாண்டியனா? உண்மையை சொல்ற நாகை சார். சொல்லு. சொல்லிடு சார். நாகு. யாரு? நாகு சார். செத்து போன நாகு. ஆமா. அவன் எதுக்காக கிருஷ்ணாவை கொலை பண்ண சொன்னா? நாகுக்கும் கிருஷ்ணாவுக்கும் முன்னூறு இருக்கும்போது தெரியுது சார். நாகு காசு கொடுத்தா கிருஷ்ணாவை கொலை பண்ண சார். வந்து உண்ட பின்னாடி கிளப்புறா சார். தண்ணி சார். அந்த நாய்க்கு தண்ணி கொடு.
என்ன? எங்கடா போற? குழந்தைய பார்க்க போறேன். நம்ம குழந்தை இங்க இருக்கு. இன்னொரு குழந்தை எங்க இருக்கு? நான் சொன்னது ரோஜா செடிய. அப்படி சிரிக்காதீங்க. எனக்கு நேத்து படிச்ச கவிதை ஞாபகம் வருது. என்ன? ரோஜாவுக்காக மொட்டு காத்திருக்கிறது, காதலுக்காக ரோஜா காத்திருக்கிறது, காதலிப்பதற்காக காதலே காத்திருக்கிறது, காத்திருப்பதில் காதல் இருக்கத்தான் செய்கிறது. தொலைந்த காதலை தேடி காத்திருந்தேன். என் தோட்டம் எங்கும் ரோஜா பூக்கள். உன்ன மாதிரி நானும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இரு இரு, ஏன் அவசரப்படுற? இத பாரு, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு ரோஜா பூச்செடி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? என்னோட தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு. அதுல இருந்த முட்டும் உதிர்ந்து போச்சு. கடைசியில அதோட முள்ளும் அதுல பட்ட காயமும் தான் மிச்சம்னு நான் நினைச்சேன் தெரியுமா? குழந்தைக்கு கை கட்டுற மாதிரி வந்து காத்தடிச்ச உடனே ஏமாத்தி ஓடி போற பலூன் மாதிரி தான் நான் உன்னை நினைச்சேன். ஏதாவது ஒரு நர்சரி ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு சேர்ந்து அதுல பூவா வர குழந்தைங்களை பார்த்து காலத்தை ஓட்டிடலான்னு நினைச்சேன். இன்னொரு ரோஜா செடியும் என் வயித்துல ஒரு பூ பூக்கிறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆன்னு பறக்க பறக்க வானத்தை தொடுற பட்ட மாதிரி நானே பறக்கிற மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். வரட்டுமா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பயப்படாத, அங்க கூட்டிட்டு ஒண்ணும் இல்ல, பயப்படாத. சிஸ்டர், இவங்களை பெட்ல படுக்க வைங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தம்பி, விஜய் எப்படி இருக்கா? வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு, டாக்டர் செக் பண்றாங்க.
வாங்கம்மா. என்னம்மா என்னாச்சு? இன்னும் டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் எங்க இருக்காங்க? இங்க தான் இருக்காங்கம்மா. விஜய் எந்த வார்டில் இருக்கிறாங்க சார்? இங்கேயா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இங்க தான் இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு? விஜய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. குழந்தை தலை திரும்பிடுச்சான். ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு சாரதா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. இருக்கட்டும். என்னாச்சு? விஜய் இஸ் வெரி சீரியஸ், கண்டிஷன் கிரிட்டிக்கல், ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன டாக்டர்? ஐ எம் சாரி சாரதா. மனசை கொஞ்சம் தடப்படுத்திக்குங்க. ஐ எம் சாரி சாரதா. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை நல்லா இருக்கு. ஆனா விஜய் தான் என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. என்னை விட்டு போயிட்டீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.